Hello மக்களே, welcome to our channel Reef Techie and also welcome to the JavaScript series தமிழில் JavaScript. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் JavaScript, JavaScriptனா என்ன. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் JavaScript, ஏன் நம்ம JavaScript கற்றுக்குறோம். தேர்ட் விஷயம் என்னென்னா JavaScript எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த 3 விஷயம் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அது இந்த 3 விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டா தான் அதோட பர்பஸ் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் JavaScript. ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா JavaScript இஸ் a high level programming language used to create dynamic and interactive web application. ஸோ JavaScript வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பைனரி லாங்குவேஜ். ஓகேங்களா, பைனரி லெவல் லாங்குவேஜ். செகண்ட் வந்து மிட் லெவல் லாங்குவேஜ். தேர்டில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா, பைனரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0s and 1s வச்சு மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மிட் லெவல் லாங்குவேஜ் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செகண்ட் லெவலில். ஸோ அது வந்து கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதில் வந்து காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம்ல, ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இப்போது ஜாவா, பைத்தான் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ நாம் ப்ரோக்ராமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்டு மிஷினும் கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம். யூஸ் டு கிரியேட் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் அப்ளிகேஷன். டைனமிக் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்சபிளாக இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா இந்த வெப்சைட் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டைனமிக்னா கண்டென்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதர் ஆப் எடுத்துக்கிறோம். ஸோ வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ப அந்த வெதர் ஆப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் அப்ளிகேஷன். இன்ட்ராக்டிவ்னா நம்ம ஒரு இப்போ லைக் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டு லைக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து லைக் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட் அப்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக அது ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் டைரக்ட்லி இன் வெப் ப்ரௌசர் மேக்கிங் வெப்சைட் மோர் என்கேஜிங் வித் அனிமேஷன்ஸ் அண்ட் ரியல் டைம் அப்டேட்ஸ். இது வந்து டைரெக்டாக வெப் ப்ரௌசர்லேயே ரன் ஆகுது. ஓகேங்களா, டைரக்ட்லி இன் வெப் ப்ரௌசர்லேயே ரன் ஆகக்கூடியது. மேக்கிங் வெப்சைட்ஸ் மோர் என்கேஜிங் வித் அனிமேஷன்ஸ் அண்ட் ரியல் டைம் அப்டேட்ஸ். ஓகேங்களா, நாம் சொன்னோம்ல இன்ட்ராக்டிவ்னு சொல்லி, அதே தான் இதுவும். அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு அனிமேட்டடாக நம்ம வெப்சைட் கொண்டு வருது. அப்புறம் ரியல் டைம் அப்டேட்ஸ், நம்ம வெதர் ஆப் எடுத்துக்கிட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டு அந்த போஸ்ட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அமேசான் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ரியல் டைமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் நம்ம டைனமிக்காகவும் அனிமேஷனாகவும் ரியல் டைம் அப்டேட்ஸ் கிரியேட் பண்ணணுனாலும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் என்ஹான்சஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஹேண்ட்லிங் ஈவெண்ட்ஸ் லைக் கிளிக், ஸ்க்ரால்ஸ் அண்டு ஃபார்ம் சப்மிஷன்ஸ். ஓகேங்களா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தி. எப்படின்னா ஹேண்ட்லிங் ஈவெண்ட்ஸ் லைக் கிளிக் பண்ணுறோம்ல, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகி போகுது. இல்லைனா ஒரு ஆட் டு கார்ட் இருக்குது ஒரு பட்டன், அது கிளிக் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கார்ட் ஆட் ஆகுது. ஓகேங்களா, ஷாப்பிங் வெப்சைட்டில். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் சப்மிட் பண்ணால் அது வந்து பேக் எண்ட் போகிறது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக நம்மளுக்கு கொடுக்குறது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த வெப் அண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ லாங்குவேஜ் ஆஃப் த வெப் அப்படின்னா இந்த வெப்சைட்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான கோர் லாங்குவேஜ் இது. ஓகேங்களா, ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அதான் லாங்குவேஜ் ஆஃப் த வெப் சொல்கிறோம். ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஜாவாஸ்கிரிப்ட், ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்சட்டிலிட்டி. இட் ஒர்க்ஸ் ஆன் த போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் மேக்கிங் இட் ஏ ஃபுல் ஸ்டாக் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் யூஸ் ஆகுது. HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் லைக் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் இது யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேயும் யூஸ் ஆகுது, பேக் எண்ட்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஜேஎஸ். ஓகேங்களா, நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ஸோ அதெல்லாம் வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணுறது. அதுலேயும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுது, ஃபுல் ஸ்டாக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா டைரக்ட்லி இந்த ப்ரௌசர், டைரெக்டாக ப்ரௌசரில் ரன் ஆகுறதால பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
கம்பைலரில் ரன் ஆகாமல் டேரெக்டாக இதில் ரன் ஆகுது, ப்ரௌசர்லேயே ரன் ஆகுது. ஓகேங்களா? ரெடியூசிங் சர்வர் லோட் அண்ட் மேக்கிங் வெப்சைட் ஃபாஸ்டர். ஸோ டேரெக்டாக ப்ரௌசரில் ரன் ஆகிறதால சர்வர் லோடு வந்து கம்மியாகி வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணால். ரிச் எக்கோ சிஸ்டம், ஹியூஜ் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரியாக்ட், ஆங்குலர், நோட், சிம்பிளிஃபை டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ்னு சொல்லி நிறைய லைப்ரரிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் அண்ட் நோட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நார்மலாக வந்து 10 லைன் எழுதுறோம்னா இந்த ரியாக்ட் ஆங்குலராக வச்சு ஒரு 5 லைன்லேயே முடிச்சிடலாம் கோட். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு டைமும் சிம்பிளிஃபை ஆகும், அப்ளிகேஷனும் குவாலிட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸி டு லேர்ன் அண்டு யூஸ். ஓகேங்களா? சீக்கிரமாக ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா சின்டாக்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக கற்றுக்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வித் ஏ சிம்பிள் சின்டாக்ஸ் சிமிலர் டு இங்கிலீஷ். இங்கிலீஷில் நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான் இது சின்டாக்ஸும் இருக்கும், நிறைய இன்பில்ட் மெத்தடும் இருக்கும், ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். வேர் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ்டு? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரிஞ்சிக்கிச்சு. ஓகேங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி யூஸ்டு எங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் தான் யூஸ் ஆகுது. த கோர் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் இன்ட்ராக்டிவ் வெப்சைட்ஸ். ஸோ இது வந்து ஒரு கோர் லாங்குவேஜாக இருக்குது, முக்கியமான லாங்குவேஜ் வெப்சைட், இன்ட்ராக்டிவ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இன்ட்ராக்டிவ்னா என்ன? நம்ம ஒன்று கொடுத்தா அது திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா திருப்பி நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அதான் இன்ட்ராக்டிவ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அது நெக்ஸ்ட் பேஜ் போதா, இல்லை ஏதாவது ஒரு ஆட் டு கார்ட் பண்ணுது, இல்லை ப்ரொசீட் டு பேமெண்ட்க்கு வெப்சைட்குள்ளே போதா. ஸோ அதான் வந்து இன்ட்ராக்டிவ் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ரியாக்ட் நேட்டிவ் டு பில்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் ஆப்ஸ். ஓகேங்களா? ரியாக்ட் நேட்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ரியாக்ட் நேட்டிவ் வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில். ஸோ அதில் வந்து இது யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேம் டெவலப்மெண்ட்லேயும் யூஸ் ஆகுது ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் அலாங் வித் வெப்ஜிஎல் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லைக் ஃபேஸர், பவர் பேஸ்டு கேம்ஸ், ப்ரௌசர் பேஸ்டு கேம்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர் பேஸ் பண்ணி வர கேம்ஸு எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏஎன் மெஷின் லேர்னிங்லேயும் யூஸ் ஆகுது. லைப்ரரிஸ் லைக் டென்சர்ஃப்ளோ ஜேஎஸ் எனேபிள் ஏ அப்ளிகேஷன் இன் த ப்ரௌசர். டென்சர்ஃப்ளோ ஜேஎஸ்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? லைப்ரரி இருக்குது. அது யூஸ் பண்ணி ஏஐ அப்ளிகேஷன் ப்ரௌசரில் ரன் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் போகலாம், மொபைல் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், ஏஎன், மிஷின் லேர்னிங், நிறைய ஃபீல்டுக்கு போகலாம். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா அது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரே கான்செப்ட் தான் இருக்கும், பட் ஆனால் சின்டாக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும், லாஜிக் ஒரே லாஜிக் தான். ஸோ நீங்கள் லாஜிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், நம்ம கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தெளிவாக கற்றுக்கோங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் கற்றுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வேரியபிள்ஸ்லாம் என்னென்னு கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.